கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி, குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தற்போதைய நம்முடைய நிலையை இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. எப்படியா? குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என் கையில் இருக்கிறீங்க. அப்போ குயவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண் ஒரு உகந்த பாத்திரமாய், அவனுக்கு பிடித்த பாத்திரமாய், அதே போல் விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் அவனால் வணைய முடியும். ஆகவே அந்த குயவன் மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட பாத்திரமாக இந்த களிமண்ணை வைத்து உருவாக்கணுமோ அப்படி நான் உருவாக்கப் போகிறேன் என்று அவன் தீர்மானித்தால் அப்படியே அது நடக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் கரத்தில் தான் இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட நானும் நீங்களும் நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கையில் இருக்கிற களிமண் நான். சத்துரு அவன் இஷ்டத்துக்கு உங்களையும் என்னையும் அவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வணைய முடியாது. உலகம் வணைய முடியாது. வேறு எந்த சக்தியும் நம்மை அதற்கு பிரியமான பாத்திரமாய் வணைய முடியாது. ஏனென்றால் நானும் நீங்களும் அவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணாய் இருக்கிறபடினால் அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்விலே நடக்கும். அது படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய கையில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணாய் இருந்து விட்டால் அவருக்கு பிடித்தமான பாத்திரமாய் வணைந்து கொள்வார். அது நிச்சயமாக அந்த பாத்திரம் விலையேறப்பட்டதாகத்தான் இருக்குமே ஒழிய எந்த விதத்திலும் விலையற்றதாக இருக்கவே இருக்காது. ஆகவே அதே போல அவர் கையில் இருக்கிற ஒன்றை சத்துருவால் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் யோவான் எழுத நற்செய்தி நூலில் சொல்லியிருக்கிறார், ஒருவனும் என் கையிலிருந்து அவைகளை பறித்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை பொருந்தினவர். அவருடைய கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணாய் நாம் இருக்கிறபடியால் சத்துரு எந்த விதத்தில் நம் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. பயப்படாதிருங்கள். நானும் நீங்களும் அவருடைய கையில் இருக்கிறோம். அவருக்கு உகந்த சிறந்த பாத்திரமாய் நாம் வணையப்பட்டு விலையேற பெற்ற பாத்திரமாய் நாம் ஜொலிப்போம். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்தப்படும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உமக்கு உகந்த சிறந்த பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளும். எந்த விதத்திலும் சத்துருவுக்கு அங்கே இடமில்லை. கர்த்தர் எங்களை வணைந்து விலையேறப்பட்டதாய் ஆண்டவரே நீர் எங்களை அலங்காரமாய், ஆமாண்டவரே, அழகானதாய் ஆண்டவரே மாற்றுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வெற்றி நாளாக இந்த நாள் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.